வணக்க மக்களே, வெல்கம் டு தி ஃபென்டர் ஷோ. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வாட்ச் அப்படின்ற தமிழ் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பார்த்தீங்கன்னா யூடியூப்ல அவைலபிளா இருக்கு. இந்த படம் ஒரு வித்தியாசமான கிரைம் மிஸ்ட்ரி த்ரில்லருங்க. அதாவது ஒரு ராணுவ வீரனோட பையன் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஆகணும் அப்படின்ற ஒரு லட்சியத்தோட இருக்கான். நாட்டுக்காக ஏதாவது பண்ணியே ஆகணும் அப்படின்ற ஒரு ஏர்ஜோட இருக்கக்கூடிய அவனுக்கு ஒரு மிகப்பெரிய மெடிக்கல் மாஃபியாவை எக்ஸ்போஸ் பண்றதுக்கான ஒரு சான்ஸ் கிடைக்குது. இவனும் அதை எக்ஸ்போஸ் பண்றதுக்கு முயற்சி பண்றான். அந்த டைம்ல அந்த கேங்கை சேர்ந்தவங்க இவனை அடிச்சு கடல்ல போட்டுறாங்க. 3 வருஷங்களுக்கு அப்புறம் திருப்பி கண்முழிச்சு பார்க்கும்போது இவனை சுத்தி இருக்கிறவங்களோட முகங்கள் எல்லாமே மாறி இருக்கு. இவனோட நெருங்கிய நண்பரோட முகம் கூட கம்ப்ளீட்டா மாறி இருக்கு. எதனால அப்படி மாறி இருக்கு, இவனுக்கு என்ன பிரச்சனை ஆயிருக்கு, அந்த மெடிக்கல் மாஃபியாவை இந்த டிசபிலிட்டியோட இவன் எப்படி எக்ஸ்போஸ் பண்றான் அப்படின்றத இந்த படத்தோட கதை. எனக்கு இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு முக்கியமான பாசிட்டிவா படுறது இந்த படத்தோட பிளாட் அப்படின்னே சொல்லுவேன். அதாவது அந்த மனித முகங்களை ஐடென்டிஃபை பண்றதுல இருக்கக்கூடிய பிரச்சனை, இவனுக்கு ஒரு மிகப்பெரிய டிசபிலிட்டி, அதை வச்சுட்டு எப்படி ரிவெஞ்ச் எடுக்கிறான் அப்படின்றது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியாவா இருந்துச்சு. இன்ஃபேக்ட் ரீசெண்டா வந்த பிரசன்ன வதனம் அப்படின்ற ஒரு படத்திலுமே இதே மாதிரியான ஒரு கான்செப்டை யூஸ் பண்ணிருப்பாங்க. அந்த படத்தோட ரிவ்யூ கூட நம்ம சேனல்ல போட்டிருப்போம். பட் இந்த படத்துல என்ன ஒரு யூனிக்கான விஷயம் பண்ணிருப்பாங்க அப்படின்னா, ஹீரோக்கு ஏற்படக்கூடிய அந்த கன்ஃபியூஷன் இருக்குல்ல, கிட்டத்தட்ட ஆடியன்ஸுக்குமே அதே கன்ஃபியூஷன் ஏற்படுற மாதிரியான ஒரு விஷயத்தை பண்ணிருப்பாங்க. யார் இவரா இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம யோசிச்சுட்டே இருப்போம். அதே மாதிரி இந்த படத்தோட அந்த பிளாஷ்பேக் போர்ஷன் இருக்குல்ல, அதுக்கும் பிரசன்ட்டுக்குமான அந்த கனெக்ஷன் அப்படின்றதுமே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கனெக்ஷனா தான் இருந்துச்சு. ஆல்சோ இந்த படத்தோட அந்த கிளைமேக்ஸ்ல வரக்கூடிய ஒரு சின்ன ட்விஸ்ட், அதுமே ஒரு சுவாரஸ்யமான ட்விஸ்டா இருந்துச்சு. அண்ட் ஹீரோவோட கேரக்டர் டிசைனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, அந்த நாட்டுப்பற்று மிக்க ஒரு இளைஞனா ரொம்பவே நீட்டா காட்டியிருப்பாங்க. ஆல்சோ இந்த படத்தோட அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வரக்கூடிய அந்த மெடிக்கல் மாஃபியா ரிலேட்டட் காட்சிகள், அதை இவர் எப்படி எக்ஸ்போஸ் பண்ண ட்ரை பண்றாருங்கிற அந்த போர்ஷன்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் பயங்கர விறுவிறுப்பா நகர்ந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஆல்ரெடி நிறைய படங்கள்ல பார்த்த மாதிரியான ஒரு விஷயமா தான் இருக்கும். பட் ஸ்டில் ஸ்கிரீன் பிளே பயங்கர எங்கேஜிங்கா அமைச்சிருந்தாங்க. டியூரேஷன் வைஸ்மே பாத்தீங்கன்னா இந்த படம் ஒரு 2 hours டியூரேஷன் தான், ஒரு குயிக் வாட்சாவே பார்த்துடலாம். பட் இந்த படத்துல பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய காட்சிகளை ஸ்டேஜ் பண்ண விதம் அப்படின்னே சொல்லுவேன். கண்டிப்பா பெட்டரா ஸ்டேஜ் பண்ணியிருந்திருக்கலாம். அதுலயும் குறிப்பா ஸ்டார்டிங்ல ஒரு காட்சி வரும். அதாவது இந்த மெடிக்கல் மாஃபியா ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் இவருக்கு எப்படி கிடைக்குதுன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது ஜஸ்ட் லைக் தட் ரேண்டமா ஒரு லிஃப்ட் கிடைக்கும் போது கிடைக்குது அப்படின்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதெல்லாமே இன்னும் கொஞ்சம் பெட்டரா ஸ்டேஜ் பண்ணிருக்கலாம். அதே மாதிரி ஒரு பென் டிரைவ் நடுவில் இவருக்கு கிடைக்கும், அதுவுமே ரொம்ப ரேண்டமா கிடைக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதுவுமே இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாம். அண்ட் செகண்ட் ஹாஃபோட பேஸ் அப்படின்றதுமே ஃபர்ஸ்ட் ஹாஃப் அளவுக்கு பெட்டரா இருந்திருக்கலாம். இன்ஃபேக்ட் அதுல நடக்கக்கூடிய அந்த ஆக்ஷன் சீக்வன்சஸ் அப்படின்றதெல்லாம் ரொம்ப கிளம்சியா இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆல்சோ மேக்கிங் வைஸ்மே பாத்தீங்கன்னா இன்னுமே ப்ரொடக்ஷன் வேல்யூஸ் நீட்டா இருந்திருக்கலாம். டப்பிங்லாம் ரொம்ப சுமாரா இருந்த மாதிரியான ஒரு ஃபீல் தான் இருந்துச்சு. ஓவரால் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பரான ஐடியா, கண்டிப்பா மாத்தி யோசிச்சிருக்காங்க. பட் இன்னுமே கொஞ்சம் கிரிப்பிங்கா பிரசன்ட் பண்ணியிருந்தா இன்னுமே சூப்பர் படமா இருந்திருக்கும். பட் ஸ்டில் இது ஒரு குட் வாட்ச் அப்படின்னு தான் சொல்லுவேன். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.8 out of 5. அடல் கண்டென்ட்லாம் இல்ல. ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.